அப்பா பிதாவே அன்பான தேவா. இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. உலகமெல்லாம் இன்றைக்கு தந்தை தினத்தை சிறப்பாக கொண்டாடுகிற நாளிலே நம்முடைய பரம தகப்பன் நமக்கு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த பூலோகத்தில் நமக்கு தகப்பன்மார் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த தகப்பன்மாருடைய அன்பு, அவருடைய உழைப்பு, அவருடைய பிரயாசங்கள், அவருடைய பராமரிப்பு, கடின உழைப்பு, இதெல்லாம் நினைத்து நாம் அவர்களை பாராட்டுகிற ஒரு நாள். கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது உன் நாட்களுக்கு தக்கதாக உன் பலன் விளங்கும். கடந்த வாரத்தில் அமெரிக்க தேசத்தில் நான் போய் ஒரு வாரத்திற்காக ஊழியத்துக்கு போயிட்டு வந்தேன். அங்கே பார்த்த பொழுது 93 வயதுள்ள ஒரு மனுஷன் கடினமாக உழைத்து கொண்டிருப்பதை பார்த்த பொழுது மிக சந்தோஷப்பட்டேன். ஆண்டவர் ஒரு மனிதருக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் அவனுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறவர். ஃபாதர்ஸ் டே இந்த நாட்களையும் அன்பான தகப்பன்மார்களே, உங்களுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல கிருபைகளையும் நல்ல உங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் பரத்துக்குரிய ஆசீர்வாதையும் இந்த பூலோகத்துக்குரிய ஆசீர்வாதையும் கொடுத்து உங்களை ஆஸ்வதிக்க உங்களை வாழ்த்துகிறோம். பீஸ் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் சார்பில் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தகப்பன்மார்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட தகப்பன்மார்களுடைய நல்ல குணாதிசயங்களை பற்றி நான் வாசித்து பார்க்கும் பொழுது கடந்த வாரத்தில் ஃபாதர்ஸ் டேக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை இந்த மீடியா மூலமாக சொல்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம், உங்கள் பிதா பூரண சற்குணம் வைக்கிறது போல நீங்களும் பூரணமான சற்குணமாக இருக்கும்படி ஆண்டவர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். எதிலே அவர் சற்குணராக பூரணமானவராக முழுமையானவராக இருந்தார் என்று ஒவ்வொரு தலைப்புகளை பார்க்கும் பொழுது மிகவும் அது நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். நம்முடைய அப்பா, நம்முடைய பரம தகப்பன் எப்படிப்பட்டவர் என்பதை ஒரு சில குணாதிசயங்களை பார்க்கும் பொழுது அன்புள்ளவர் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைக்கு அவர் மன்னிக்கிற தேவன். வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது மன்னிப்பை பற்றி ஆண்டவர் தாமே சொன்னதான ஒரு நல்ல செய்தியை லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11 முதல் 24 வசனங்களை பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். ஒரு தகப்பனுக்கு அல்லது ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இளையவன் தகப்பனை பார்த்து, அப்பா எனக்கு வர வேண்டிய பங்கு தாங்க, நான் இஷ்டம் போல வாழ வேண்டும் என்று விரும்பினான். அப்பாவும் எவ்வளோ சொல்லி பார்த்துருப்பாங்க, மகனே உன் வாழ்க்கையில் பெரிய கஷ்டம் நஷ்டம் வரும் என்று எவ்வளோ ஆலோசனை சொல்லி பார்த்துருப்பாங்க. ஆனால் அப்பாவுடைய ஆலோசனை கேட்குற மாதிரி மகன் இல்லை. ஆகவே அப்பாவுடைய சுதந்திரத்தை அவனுக்கு கொடுக்க வேண்டிய பகுதியை பிரித்து கொடுத்தான்னு பார்க்குறோம். வீட்டில் இருக்கும் பொழுது நல்ல ஆஸ்தி உடையவனாக இருந்தான், நல்ல ஆரோக்கியம் உள்ளவனாக இருந்தான், நல்ல ஆடை வஸ்திரத்தோடு கூட இருந்தான். ஆனால் அப்பாவை விட்டு போன போது வேதம் நமக்கு சொல்கிறது, தூர தேசத்துக்கு போனால், அப்பா விட்டு தூரமாக போனது மட்டும் அல்ல, ஆஸ்தியை அழித்து போட்டான், வாழ்க்கையை கெடுத்து போட்டான், ஒரு ஆகாரம் கூட இல்லாத சூழ்நிலையில வேதம் சொல்கிறது குறைவுபட்டான் என்று வாசித்து பார்க்குறோம். என்றைக்கு அப்பா விட்டு போகிறோமோ, என்றைக்கு ஆணுடைய பிரச்சனத்தை விட்டு போகிறோமோ, அன்றைக்கு எல்லா குறைவும் வரத்தான் செய்யும். ஆகவே அவன் குறைவுபட தொடங்கின பொழுது உண்பதற்கு கூட ஆகாரம் இல்லை. கடைசியில் வேதம் சொல்வது பன்றிக்கு போடுற சாப்பாடு கூட கிடைக்காத நிலையில் இருந்தான், கஷ்டப்பட்டான் பார்க்குறோம். ஆனால் வேதம் இன்னொரு அழகாக சொல்கிறது, புத்தி தெளிந்த போது. ஒரு மனுஷனுக்கு எப்போ புத்தி தெளினா குறைவு ஏற்படும் பொழுது. ஆகவே குறைவு ஏற்படும் பொழுது அவன் பழைய காலத்தை யோசித்து பார்க்குறான். எங்கள் அப்பாவிடத்தில் இருந்த பொழுது எவ்வளோ நல்ல அழகான வாழ்க்கை இருந்தது, எவ்வளோ ஆரோக்கியமான வாழ்க்கை, எவ்வளோ ஆகாரம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, எவ்வளோ ஆசீர்வாதமான வாழ்க்கை. எங்கள் அப்பா விட்டு பழகி போனதுனால எனக்கு ஏற்பட்ட கஷ்டம், எனக்கு ஏற்பட்ட நஷ்டம், எனக்கு ஏற்பட்ட பின்மாற்றம் உணர்ந்த பொழுது வேதாளாசு புத்தி தெளிந்த போது. இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிறமே தேவனுடைய பிள்ளைகளை, அப்பாவோடு கூட இருக்கும் பொழுது எவ்வளோ ஆசீர்வாதம் வந்தோம். தேவ பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது, தேவ சபையில் இருக்கும் பொழுது, தேவனோடு கூட உறவில் இருக்கும் பொழுது, அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோட உறவில் இருக்கும் பொழுது எவ்வளோ சந்தோஷம். அது எல்லாத்தையும் இழந்துட்டானே. புத்தி தெளிந்த போது அவனுக்குள்ள ஒரு உணர்வு வருகிறது. என்ன சொல்கிறது, நான் எழுந்து எங்கள் அப்பாட்ட போவேன், போய் நான் மன்னிப்பு கேட்பேன். எப்படி கேட்பேன், அப்பா
நான் உங்களுக்கு விரோதமாகவும் பலத்துக்கு விரோதமாகவும் பாவம் செஞ்சேன். உங்கள் வேலைக்காரில் எத்தனை பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசினால் சாகுறேன்னு சொல்லுவேன், எங்கள் அப்பா என்னை ஏற்றுக்கொள்வான்னு சொல்லி புறப்பட்டு போகிறான். ஒரு மகனுடைய நிலைமை, ஒரு அப்பாவுடைய நிலைமை. மகன் சொல்கிறான், எங்கள் அப்பாவிடத்துல போவேன், எங்கள் அப்பாவிடத்துல மன்னிப்பு கேட்பேன், எங்கள் அப்பா என்னை ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லி புறப்பட்டு போகிறான்னு பார்க்குறோம். வேதம் அழகு சொல்கிறது, அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனுக்கு முத்தம் செய்தான். ஒரு அப்பாவுடைய அன்பை பாருங்க. நான் மண்ணா என்ன சொல்லுவோம், உலக மனுஷனா, இவன் நான் சொன்னபடி கேட்கல, இவன் நான் சொன்னபடி கேட்டிருந்தா இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த அப்பா அதை பற்றியே பேசலை. ஏன்னா அவனுடைய பெற்றெடுத்த மகன் மேலே அவ்வளோ அன்பு வச்சபடினால, ஒரு மன்னிக்கிற ஒரு அப்பா இருந்தபடினால அவன் என்ன செய்ய பாருங்க, கண்டு மனதுருகி அவன் மேலே இறக்கப்பட்டு அவனை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து, அடுத்த வசனம் சொல்கிறது 21 வசனம், உயர்ந்த வஸ்திரம், அவனுக்கு மோதிரம், பாதரட்சை, இன்னும் மட்டுமல்ல அங்கே சந்தோஷப்பட துவங்கினார்கள். எப்படி சந்தோஷப்படுத்த துவங்கினார்கள்? ஒரு கொழுத்த கண்டு அடித்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்காக கல்வாரி சிலுவையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு பரிசுத்தம் உள்ள தேவ ஆட்டுக்குட்டி நமக்காக மரித்ததுனால நம்ம இழந்து போன எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள அந்த பரம தகப்பனிடத்தில் வரும்பொழுது, திரும்பி வரும்பொழுது நிச்சயமாகவே ஒரு உயர்ந்த வஸ்திரம், நமக்கு அதிகாரமுள்ள ஒரு மோதிரம், ஆயத்தமான பாதரட்சை, ஆசீர்வாதமான வாழ்க்கை. எதன் அடிப்படையில் இருந்தால் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நிகழ்ச்சியை கவனிக்கிற ஒரு அப்பாவுடைய இதயத்தை நாம் இங்கே படம் பிடித்து ஆண்டவர் காட்டுறாரு. இந்த அப்பாவுடைய அன்புக்கு, அப்பாவுடையதான ஒரு மன்றாட்டுக்கு, அப்பாவுடைய எதிர்பார்ப்புக்கு, அப்பாவுடையதான அந்த வேண்டுகோளுக்கு நாம் செவி கொடுப்போமாக. பரம தகப்பனும் எப்பொழுது நம்முடைய பிள்ளை நம்மிடத்தில் வருவார் அவளோடு காத்து கொண்டிருக்கிறாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் என்ற வாங்க, நான் உங்களுக்கு ஆர்டர் செய்வேன்னு சொன்னார். இந்த ஃபாதர்ஸ் டேயில் அப்பாவோட திரும்புவோம், இப்படி நன்மைகளை பெற்றுக்கொள்வோம், அன்பு பெற்றுக்கொள்வோம், மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம், நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்வோம், அவரை போல மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. மே காட் பிளஸ் யூ. அப்பா பிதாவே அன்பான